ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ஸ் அண்ட் ஃபார் இது ரெண்டுத்துக்குமான யூசேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இன்றைக்கி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம் இன் பாஸ்டில் இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என் குழந்தை பருவத்திலிருந்து அப்படின்னா சின்ஸ் மை சைல்ட்ஹுட், என்னோட குழந்தை பருவத்திலிருந்து அப்படின்னா சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். காலை 10 மணியிலிருந்து அப்படின்னா சின்ஸ் 10 AM அப்படின்னு சொல்லலாம். நேற்றிலிருந்து அப்படின்னா சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். நேற்று முந்தைய தினத்திலிருந்து அப்படின்னா சின்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். 2010 அப்படின்னா சின்ஸ் 2010 அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் பாஸ்டில் நடந்து முடிஞ்ச காலத்திலேருந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா லிருந்து அப்படின்னு இந்த சின்ஸ் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து அந்த இலிருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது பருவத்திலிருந்து, மணியிலிருந்து, நேற்றிலிருந்து, முந்தைய தினத்தில் இருந்து, 2010 இருந்து. ஓகே, ஸோ அந்த அதில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். சின்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சின்ஸுக்கும் ஃப்ரம்முக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதை நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ஸ் அண்ட் ஃபாரோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபார் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, ஓகே, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள இத்தனை மணி நேரமாக, இத்தனை நிமிடமாக, இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் டைம், அந்த குறிப்பிட்ட கால அளவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், 20 வருடங்களாக அப்படின்னா ஃபார் 20 years. 45 நிமிடங்களாக அப்படின்னா ஃபார் 45 minutes. 2 நாட்களாக அப்படின்னா ஃபார் 2 days. பல மணி நேரமாக அப்படின்னா ஃபார் many hours. ஓகே, டன். சரி, இந்த வேர்டை வந்து நம்ம என்ன டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்லலாம் இந்த சின்ஸ் அண்ட் ஃபார் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டென்ஸில் வரக்கூடிய வாக்கியங்களை யூஸ் பண்ணி சின்ஸ் அண்ட் ஃபாரை உபயோகப்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டான்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போது மண்டே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இருந்து அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் மண்டே அப்படின்னா திங்கக்கிழமையிலிருந்து அப்படின்னா சின்ஸ் மண்டே. அடுத்து 3 hours அப்படின்றது டியூரேஷன் ஆஃப் டைம், கால அளவு. இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ள, 3 மணி நேரமாக அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல ஃபார் 3 hours அப்படின்னு சொல்லணும். டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படின்னாலே நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஜான்வரி அப்படின்றது பர்டிகுலர் டைம். ஓகே, ஸோ இதை வந்து டியூரேஷன் ஆஃப் டைம்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இது ஸ்பெசிஃபிக் டைம் அப்படின்ற போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். சின்ஸ் ஜான்வரி அப்படின்னா ஜான்வரியிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈவினிங் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமை தான் வந்து மென்ஷன் பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை மென்ஷன் பண்ணும். அப்போது இந்த இடத்துல சின்ஸ் ஈவினிங் அப்படின்னா ஈவினிங்கில் இருந்து, மாலையிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நூன் அப்படின்றது என்னென்னா மதியத்தை குறிக்கும். அப்போது மதியத்திலிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் நூன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ கீழே வந்து ஒரு 5 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5க்கு ஆன்சர் என்ன, இந்த 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே சின்ஸ் வரும், எங்கே ஃபார் வரும் அப்படின்றத கரெக்டாக ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே சில சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா நான் முன்னே சொன்னேன் இல்லையா, ஒரு 4 டென்சஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 4 டென்சஸும் மிங்கிள் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஒரு சென்டென்ஸாக நான் தமிழ் மீனிங்கை சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இட் ஹேஸ் ரெயின்டு சின்ஸ் 9 AM. 9 மணிலிருந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஹேஸ் ரெயின்டு சின்ஸ் 9 AM அப்படின்னு சொல்லலாம். 9 மணியில் இருந்து, காலையில் 9 மணிலேருந்து மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் ரெயின்டு ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக மழை பெஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் ஹேஸ் ரெயின்டு ஃபார் 3 hours அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் நூன். மதியத்துலேருந்து அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். பாரு, அவன் தூங்கிட்டு இருக்கான், மதியானத்துலேருந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் நூன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 5 hours. 5 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார்
5 hours அப்படின்னு சொல்லலாம். அடுத்து we haven't seen him since the party. பார்ட்டியில் அவனை பார்த்தேன், பார்ட்டிக்கு அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பார்ட்டியில் இருந்து, சின்ஸ் த பார்ட்டி அப்படின்னா பார்ட்டியில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ we haven't seen him அப்படின்னா நாங்கள் அவனை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது we haven't seen him since the party அப்படின்னா பார்ட்டியிலேருந்து நாங்கள் அவனை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அந்த இடத்துல நம்ம since யூஸ் பண்ணலாம். அடுத்தது I haven't eaten since yesterday. நேற்றுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யார் கூட சண்டை போட்ட நேற்றுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது I haven't eaten since yesterday அப்படின்னு சொல்லலாம். அடுத்து they had waited for 2 hours. 2 மணி நேரமாக அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார்கள். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போயிடும். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 2 மணி நேரமாக அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது they had waited for 2 hours அப்படின்னு சொல்லலாம். அடுத்து he had been sleeping for 3 hours. அவன் 3 மணி நேரமாக தூங்கி கொண்டு இருந்தான். முடிஞ்சிருச்சு. ஓகே, பாஸ்டில் ஒரு செயல் 3 மணி நேரமாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது he had been sleeping for 3 hours அப்படின்னு சொல்லலாம். I had been driving since yesterday morning. நேற்று காலையிலேருந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே கால்லாம் ரொம்ப வலிக்குது. நேற்று காலையிலேருந்து நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ I had been driving since yesterday morning. நேற்று காலையிலிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ஸ் எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் பீன் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டன். ஸோ இப்போது உங்களுக்கு சின்ஸ் அண்ட் ஃபார் இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு எங்கே அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சின்ஸுக்கும் ஃபாருக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி சின்ஸுக்கும் ஃப்ரம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃப்ரம்முக்கும் ஆன்வர்ட்ஸ் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா தான் இந்த மாதிரி வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.